முதல் நாளிலும் அப்பா சமூகத்தில் நின்று அவரை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த மாதத்தை தொடங்குவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். கடந்த 6 மாதங்கள் நம்மை பாதுகாத்து நம்மை தாங்கி தப்புவித்து ஜீவன் சுக பலன் எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மை பாதுகாத்தார். அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த புதிய மாதத்தை நம்ம துதியோடும் ஜெபத்தோடும் ஆராதனையோடு தொடங்க போகிறோம். ஹல்லேலூயா. புலம்பல் 3வது அதிகாரம் 22-23 வசனங்களில் சொல்லப்பட்டபடி நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மைகள் பெரியதாய் இருக்கிறது. From the book of Lamentations chapter 3 verses 22 and 23. Because of the Lord's great love we are not consumed, for his compassions never fail. They are new every morning. Great is your faithfulness. Amen. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஒத்துக்கொள்ள முடியும்? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில, இந்த மாதத்தோட இந்த முதல் நாளிலே கர்த்தாவே எங்களுக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க துதிக்க நீங்க பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதம் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளில் நீங்க பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாதத்தை எங்களுக்கு வெற்றியுள்ளதா ஜெயமுள்ளதாய் மாற்றித்தாங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்மை திருப்தியாக்கி நடத்திடுவார், நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. விசுவாசமா கரங்களை தட்டி எங்களோட தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சேர்ந்து திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5 அப்பங்களை பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார்,
தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனமில்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனமில்லாமலே நம்மை பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், நம் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார், நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாக வாழச் செய்வார், முதிர் வயதானாலும் பசுமையாக வாழச் செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு, கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி செல்வார். தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி செல்வார். கம்பீர சத்தத்தோடு ஆர
முழக்கத்தோடு கம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி செல்வார். தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி செல்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சேர்ந்து பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். விசுவாசமா நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாக வாழ செய்வார். முதிர் வயதானாலும் பசுமையாக வாழ செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இந்த மாசத்துடைய இந்த முதல் நாளில் ஆமென் பயத்தோடு நாளைக்கு என்ன நடக்குமோ எனக்கு என்ன நடக்குமோ நினைக்கிறீங்க? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீடிய ஆயுள் தருவேன் உனக்கு. ஆமென், உன்னை நிறைவோடு நடத்திடுவேன். முதிர் வயதானாலும் உன்னை பசுமையாக வாழ செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர்னால இந்த மாதத்துடைய முதல் நாள்ல விசுவாசிக்க முடியும்? நம்மை முதிர் வயதானாலும் பசுமையாக நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாக வாழ செய்வார். முதிர் வயதானாலும் பசுமையாக வாழ செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார்.
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருக்கிற இடங்களில் அப்படியே கரங்களை உயர்த்தி தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்ல முடியுமா? இந்த மாதத்துல நாங்க சோர்ந்து போவதில்லை, ஏன்னா நீங்க எங்களோட இருக்கீங்க. கரங்களை உயர்த்தி இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. Put your hands together. All to Jesus I surrender, all to thee I freely give. I will ever love and trust you in your presence, daily love. All to
Jesus, I surrender. All to thee I freely give. I will ever love and trust you, in your presence daily live. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all to thee, my blessed Savior. I surrender all together. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all to thee, my blessed Savior. I surrender all to Jesus. I surrender. Now I feel the sacred flame. Oh, the joy of full salvation. Glory, glory to your name. I surrender all. I surrender all. Can you tell him? I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all to thee, my blessed Savior. I surrender all to Jesus. I surrender all to thee. I freely give. I will ever love and trust you, in your presence daily live. All to Jesus I surrender. All to thee I freely give. I will ever love and trust you, in your presence daily live. I surrender all. I surrender all. Can you tell? I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. Once again, I surrender all. I surrender all on to be my blessed Savior. I surrender all to be my blessed Savior. I surrender all. I surrendered everything in your hands, O Lord. We surrendered ourselves completely into your hands. Guide us, lead us, be with us, comfort us and lead us. We ask this in your mighty name, we pray. Amen. இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர்
கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். We welcome and greet each and every people who are joining us on the first day of this month to worship and to give praise and thanks to the name of the Lord. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். And today is a wonderful day. கடந்த நாட்களில் எல்லாம் அவருடைய செட்டையிலே நம்மை வைத்து அவர் சுமந்தார். And the Lord, he bared us under his wings and he safeguarded us. இனியும் சுமப்பார். And he will continue to bear us. அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். And he will never forsake us. தொடர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள். We will continue to give praise to his name. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். He is being good to you. இந்த மாதத்திலே On this month, பரம வைத்தியர் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். we would love to discuss on the topic of chief doctor. யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது. From the book of Exodus chapter 15 verses 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். And said, if thou diligently hearken to the voice of the Lord thy God, and will do that which is right in his sight, and will give ear to his commandments, and keep all his statutes, I will put none of this disease upon thee, which I have brought upon the Egyptians, for I am the Lord that healeth thee. இந்த வார்த்தையை கர்த்தர் யாருக்கு சொல்லுகிறார்? So to whom is this word addressed to? மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். This word is being addressed to the people of Israelites through Moses. இவர்கள் எப்பொழுது மாராவிலே இருக்கிறார்கள். These people are staying at the place called Mara. மாராவின் அனுபவம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். And the experience of Mara is completely something strange and different. யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of Exodus chapter 15 verses 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். So Moses brought Israel from the Red Sea, and they went out into the wilderness of Shur, and they went 3 days in the wilderness and found no water. இப்பொழுது சூர் வனாந்தரத்திலே 3 நாள் தண்ணீர் கிடைக்காமல் நடக்கறாங்க. So these people are traveling amidst the wilderness in the place of Shur where they found no water. வனாந்தரம் என்பது எப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கும்? So what kind of a place is a wilderness? அப்பொழுது அந்த வனாந்தரத்திலே 3 நாள் இவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. And these people are traveling into the wilderness for 3 days, but they found no water. ஒவ்வொருவருக்கும் நாவு வறண்டு விட்டது. And that they are feeling very thirsty. அப்பொழுது அவர்கள் மாராவுக்கு வருகிறார்கள். And that is when they reach the place called Mara. இதைதான் யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். This is what we find from the book of Exodus chapter 15 verses 23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினாலே அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள். And when they came to Mara, they could not drink of the waters of Mara, for they were bitter. Therefore the name of it was called Mara. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததை பாருங்கள். So now look what the people of Israelites did. 15வது அதிகாரம் 24வது வசனத்தில் In the 24th verse, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். and the people murmured against Moses, saying, what shall we drink? இப்பொழுது 25வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். In the 25th verse, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று இருக்கிறது. And he cried unto the Lord, and the Lord showed him a tree, which when he had cast into the waters were made sweet. There he made them a statute and an ordinance, and there he proved them. மாராவிலே வந்தபோது அந்த மாராவின் தண்ணீர் இப்பொழுது கசப்பாய் இருக்கிறது. Now the place when they came to the place of Mara, the water that they witnessed seems to be bitter. 3 நாட்கள் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. All through the 3 days they are traveling and they found no water. நாவு வறண்டு கிடக்கிறது. And they are feeling
very thirsty. திடீரென்று ஒரு இடத்திலே ஒரு பெரிய தண்ணீர் தடாகத்தை பார்க்கிறார்கள். And now that they find a place where there is so much of water, அதை எடுத்து குடித்தால் பயங்கர கசப்பு. but when they fetch and when they have it, they they find that it seems to be bitter. அப்பொழுது இந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். And then these people started to murmur. அப்பொழுதுதான் மோசே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். And that is when Moses he starts to pray and he looks on to the name of the Lord. கர்த்தர் ஒரு மரத்தை காட்டி அதை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். And the Lord shows him a tree and asks him to cut and throw it into the water. அந்த மரத்தை வெட்டி போட்டபோது நடந்தது என்ன? So what happened when he cut the tree and when he put it into the water? அந்த தண்ணீர் மதுரமாக மாறிவிட்டது. The bitter water turned out to be a tasty one. அந்த தண்ணீர் மதுரமாக மாறிவிட்டது. And the water turned out to be sweet. இன்று அநேகர் அந்த மரத்தை பெரிதுபடுத்துவார்கள். So people would give importance to the tree. இவ பரிகாரத்தை விட்டு விடுவார்கள். But they will they will not give importance to the remedy that has been given. சிலர் மரத்தை மகிமைப்படுத்துவார்கள். Few people they would give importance to the tree. மரத்தில் ஒன்றுமில்லை. There is nothing in the tree. அந்த மரத்தில் ஒன்றுமில்லை. There is nothing in the tree. அந்த மரத்தை வெட்டி போட்டபோது அந்த தண்ணீர் மதுரமாக மாறிவிட்டது. But when the tree was cut and when it was put into the water, it turned out to be sweet. இங்கு நடந்தது என்ன? So what happened here? தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அங்கு கிரியை செய்தது. So a supernatural power of the Lord displayed over there. இங்கே எந்தவித மந்திரமும் இல்லை. No magic has been performed. தேவனுடைய வல்லமையே இங்கு பெரியது. And the working of the Lord seemed to gain so much importance. 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். From the book of 2 Kings chapter 2 verses 19 onwards till verses 21. எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களில் அங்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது நான் வாசிக்க போகிறேன். This is a situation that performed during the days of Elisha. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். And the men of the city said unto Elisha, behold, I pray thee, the situation of the city is pleasant as my Lord seeth, but the water is not and the ground barren. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது, and he said, bring me a new cruse and salt therein, and they brought it to him. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான். இனி இதனால் சாவு வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். And he went forth unto the spring of the waters and caused the salt in there, and said, thus saith the Lord, I have healed these waters, there shall not be formed there ends death or barren land. இங்கே பாருங்கள், நிலம் பால் பட்டு கிடக்கிறது. So here the land is barren. தண்ணீரும் கெட்டிருக்கிறது. And the water is not right. இப்ப தீர்க்கதரிசியாகி எலிசா செய்த காரியத்தை பாருங்கள். So now the prophet Elisha, what does he perform over here? ஒரு தோண்டியை கொண்டு வர சொல்லி அந்த தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு தோத்திரம் நீரூற்றண்டைக்கு கொண்டு போய் உப்பை அதிலே போட்டான். அந்த தண்ணீர் ஆரோக்கியமானது, அந்த பட்டணமும் குடியிருப்பதற்கு ஏதுவான ஒரு பட்டணமாக மாறியது. Now this Elisha the prophet, he asks to bring a new cruse and he puts some salt in it and he goes and puts this into the water, and then the water is made healthy and the people of the land, and the land becomes a place where the people can dwell in, and it became a blessing to the people. இங்கே உப்பினால் இந்த பட்டணம் சீர்படவில்லை. So because of the salt there was no there was nothing that was made right. இந்த உப்பினால் இந்த பால் நிலம் பண்படவில்லை. The barren land did not turn out to be a fertile land just because of a salt. இந்த உப்பினால் இந்த தண்ணீர் நல் தண்ணீராக மாறவில்லை. And because of the salt, the barren land did not turn out to be a good one. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையே இந்த இடத்திலே அற்புதத்தை செய்தது. But only through the supernatural power of the Lord the miracles was performed there. இன்று வரை அந்த ஓடைக்கு எலிசாவின் ஓடை என்று பெயர். Even today the river is being named after him, and it has been called as the river of Elisha. இன்று வரை அந்த ஓடைக்கு எலிசாவின் ஓடை என்று பெயர் அழைக்கப்படுகிறது. Even today the river is called as the river of Elisha. அதே போல 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது, from the book
book of 2 Kings chapter 38 onwards till verses 41, அன்னைக்கு தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு பானையிலே கூழ் காய்ச்சினார்கள். and the people of God, they all together, they made pottage. இப்பொழுது அந்த காய்க்கப்பட்ட கூழ் மிகவும் கசப்பாய் இருந்தது. And the pottage that they prepared seems to be very bitter. ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் வந்து தீர்க்கதரிசியாகிய எலிசாவிடத்தில் இப்படி சொல்லுகிறான். A son of a prophet comes and tells to the prophet Elisha, so இந்த பானையிலே சாவு இருக்கிறது என்று சொல்லுகிறான். he says there is death inside the pottage. அப்பொழுது தீர்க்கதரிசி என்ன செய்தான் தெரியுமா? You know what then the prophet did? ஒரு கைப்பிடி மாவை எடுத்து தோத்திரம் பண்ணி அந்த பானையிலே போட்டான். He took a handful of flour, he prayed, and he put them into the pottage. அந்த பானையில் இருந்த கூழ் அமிர்தமாக மாறிவிட்டது. And then this pottage turned out to be a sweet, something that is tasteful. அந்த பானையில் இருந்த கூழ் மிகவும் குடிப்பதற்கு சுவை உள்ளதாக மாறிவிட்டது. And now the pottage turned out to be something that someone can consume, and it became very sweet. அங்கே யாத்ராகமத்தின் புத்தகத்திலே மரத்தை பார்த்தோம். In the book of Exodus we found a tree. ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் உப்பை குறித்து வாசித்தோம். From the book of 2 Kings we find about salt. அடுத்தது இங்கே மாவு என்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். And here we find about flour. மரம், உப்பு, மாவு அல்ல, தேவனுடைய வல்லமையே மேலானது. And the importance is not given to the tree, to the salt, or to the flour, but the importance is given to the works of the Lord and to the working of the Lord. தேவன் ஒன்றை கருவியாக பயன்படுத்துகிறார். He uses this as an instrument to make wonders. அந்த கருவியை நாம் மேன்மைப்படுத்த கூடாது. But we should not give importance to the instrument that the Lord uses to perform a thing. இங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையே முக்கியமானது. So here the supernatural working of the Lord seems to gain so much importance. நம் வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி, ஆசீர்வாதம், சுகம் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, இதனால் மீதமுள்ள உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சோதனையும் இராது என்பது அர்த்தமல்ல. Just because the Lord has given you so much happiness and so many things that you asked for doesn't mean that there will be no hurdles, no struggles in your life. இன்று अनेகர் இதை தான் போதிக்கிறார்கள். And today many people preach on this. இதை தான் தோத்திரம் ஆசீர்வாதத்தினுடைய உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். And this is what becomes the doctrine of prosperity. Prosperity என்கிறார்கள். And they talk about this. அதாவது ஆசீர்வாதம் மாத்திரம்தான் அப்படிங்கறாங்க. That they give importance only to the blessing. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு பணத்துக்கு தலையும் பூவும் இருக்கிறதோ, like how a coin has a head and a tail, அதே போல ஆசீர்வாதமும் உண்டு, தோல்வி சில நேரத்தில் சோதனைகளும் உண்டு. So does in a people who believes the Lord, so does he has two sides, that is one is blessing and on the other sides hurdles and struggles and things that are to be testified. இஸ்ரேல் மக்கள் இந்த தவறை தான் செய்தார்கள். And this is what the only mistake that was performed by the people of Israelites. பெரிய வெற்றி அடைந்த பின் தங்கள் விசுவாசத்திற்கு சவாலாக எந்த விதமான காரியமும் நடக்காது என்று கசப்பான நீரூற்றண்டை வந்தபோது ஜெபிப்பதற்கு பதிலாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். So after they took a great victory, they were very happy and they strongly believed that there will be no problems, no struggles that will be put forth in their way even after this. So they were very happy, but when they came to the place of Mara, they were not able to take it. Instead of praying, they started to murmur. இந்த கசப்பான நீரூற்று தேவனுடைய திட்டத்தில் உள்ளதாகும். And this Mara is a plan that was in the Lord. இந்த கசப்பான நீரூற்றண்டையிலே இவர்களை நடத்துவதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. The Lord had an aim and goal to make them walk in the path of Mara. இது நமதுடைய வாழ்க்கையிலேயும் உண்மையாகும். அவ்வப்போது தேவன் நம்மை இந்த கசப்பான நீரூற்று வழியாக நடந்து செல்ல நம்மை அனுமதிக்கிறார். And this is also, we will also come through situations like this in our life where the Lord will perform us and the Lord will take us through the path of Mara where we have to go through bitter experiences in our lives. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து
எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார். Now the Lord has delivered the people of Israelites from the land of Egypt. அவர்களுக்கு முன்னே கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாக்குத்தத்த பூமியை வைத்தார். The Lord had the promised land before these people. இப்பொழுது இவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்த பூமிக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். And now that these people of Israelites, they are marching towards the promised land. இப்பொழுது செங்கடல் குறுக்காய் வந்து நிற்கிறது. And now that the Red Sea is standing before them. அங்கேயும் முறுமுறுத்தார்கள். And they started to murmur even there. இப்பொழுது மோசே ஜெபிக்கிறான். And now that Moses cries unto the Lord. செங்கடலில் வழியை கர்த்தர் திறக்கிறார். And the Lord makes a way amidst the Red Sea. செங்கடலே கர்த்தர் வழியை திறக்கிறார். And the Lord makes a way amidst the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலிலே ஒரு வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடந்து கரையை கடந்தார்கள். So amidst the Red Sea, these people walked like they were, traveling on a plain. Such was a good experience that they walked out of the Red Sea. அடுத்தது கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய சேனையும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே தள்ளினார். And the Lord, destroyed Pharaoh and his horsemen and his chariots into the Red Sea. யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 21 22 வாசித்து பாருங்கள். From the book of Exodus chapter 15 verses 21 and 22. மிரியம் அவர்களுக்கு பிரதி வசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். And Miriam answered them, sing ye to the Lord, for he hath triumphed gloriously, the horse and his rider hath he thrown into the sea. இப்பொழுது செங்கடலில் இருந்து ஆடல் பாடலோடு சந்தோஷமாக இப்பொழுது வருகிறார்கள். And they are coming out of the Red Sea by singing praise to the name of the Lord and by dancing. ஒரு பெரிய வெற்றி களிப்பு அவர்களுக்கு. So that is a great joy of a great victory. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைத்து விட்டார்கள்? So what did these people think? இனி நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சோதனை வராது என்று நினைத்து விட்டார்கள். So these people of Israelites, they thought that there will be no problems in their life after this. இப்பொழுது ஒரு பெரிய வெற்றி ஆர்ப்பரிப்போடு இப்பொழுது செங்கடலை கடந்து மேலே வந்து விட்டார்கள். And that with a great shout of rejoice, they are marching out of the Red Sea. ஆனால் நடந்தது என்ன? But what happened? இப்பொழுது அவர்களுக்கு முன்னே ஒரு சூர் வனாந்தரம் இருக்கிறது. Now that there is a wilderness of Shur, put before them. இந்த சூர் வனாந்தரத்திலே 3 நாள் அலைந்து திரிகிறார்கள், தண்ணீர் இல்லை. And that they are traveling for 3 days into this wilderness, but they found no water. கடைசியா மாராவுக்கு வராங்க, அங்க தண்ணீருக்கு அதுவும் கசப்பா இருக்கு. Finally they come to the place called Mara. They find water, but the water seems to be bitter. அந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிப்பதை விட்டுவிட்டு முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். These people in this time, they have to pray, but instead what they do, they start to murmur. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், தோத்திரம் முறுமுறுக்காதங்கறாரு. That is when the Lord says, do not murmur. பாருங்க 15வது அதிகாரம் 26வது வசனத்துல, in the 26th verse, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். And said, if thou wilt diligently hearken to the voice of the Lord and will do that which is right in his sight, will give ear to his commandments and keep to all his statutes, I will put none of this disease upon thee which I have brought upon the Egyptians, for I am the Lord that healeth thee. வேதத்திலே ஆண்டவர் தம்மை பல விதத்திலே பல இடங்களிலே வெளிப்படுத்துகிறார். So the Lord, he displays him in different situations to different people. இங்கே ஆண்டவர் தம்மை ஒரு பரிகாரியாக வெளிப்படுத்துகிறார். So here the Lord displays himself as a healer who healeth thee. அதனுடைய அர்த்தம் என்ன? So what is its meaning? ஜெகவா ரஃபா என்ற அர்த்தம். So it is called Jehovah Rapha. அவர் சுகமளிக்கிற ஒரு தெய்வம். He is the Lord who heals us. இப்பொழுது தண்ணீரில் இருந்த கசப்பு நீங்கி இப்பொழுது தண்ணீர் அவர்களுக்கு குடிப்பதற்கு சுகமாய் மாறிவிட்டது. Now that the bitter water is turned into a sweet one and it has become healthy for them to drink. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். Our Lord is a God of miracles. நம்முடைய ஆண்டவராலே சுகமாக்க முடியாத ஒன்றுமே இல்லை. There is nothing that our God can never heal. நம்முடைய ஆண்டவர் அனைத்தையும் சுகமாக்க வல்லவர். Our Lord can heal any disease and every disease. அவரையும் வல்லமையும் பிரிக்கவே முடியாது. You can never separate him and his power. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16 17வது வசனங்களிலே வாசிக்கிற போது, from the book of Matthew chapter 8 verses 16 and 17, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்,
அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். When the even was come, they brought unto him many that were possessed with devils, and he cast out the spirit with his word and healed all that were sick. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. That it might be fulfilled which was spoken by the Isaiah the prophet, saying himself that our infirmities and bear our sickness. ஆண்டவர் மாமிசத்திலே வெளிப்பட்டார். So the Lord came in flesh. அவர் நமக்கு ஒரு பரிகாரியாக வெளிப்பட்டார். He showed himself as a healer to us. அவர் பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார். So he healed the people who were sick. இன்றும் ஆண்டவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. And even today there is power in the name of the Lord. இன்றும் ஆண்டவருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடைபெறுகிறது. And the miracles are performing even today in the name of the Lord. 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். From the book of 1 Peter chapter 2 verses 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். Who his own self bare sins in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by those stripes ye were healed. அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகம் கிடைக்கிறது. By his stripes we are healed. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, Dear brother and dear sister listening to this, அவருடைய நாமத்தை நீங்கள் நம்பி அவருடைய வசனத்தை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். when you believe in the name of the Lord, you will see miracles being performed. நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கலாம். You may be the people of God. ஒரு காலத்தில் எனக்கு அற்புதம் நடந்தது, ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில அதிசயம் நடந்தது, ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில சோதனைக்கு மேல் சோதனை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், You can tell that once did I witness blessing, did I witness miracles happening in my life, but all that I am going through today is struggles, and that I am put into so many things that is bothering me. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், We are telling you this day, அது சோதனை அல்ல. those are not struggles. அந்த சோதனையை ஜெயிக்க தேவையான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். The Lord will give you strength to overcome such trials. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுப்பதை விட்டுவிட்டு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணினால் தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Stop murmuring like the people of Israelites did. Instead, start giving praise to the name of the Lord and glorify his name, and you will see miracles performed. நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். Our Lord is a God of miracles. அவர் உன்னை தொட்டு சுகப்படுத்துவதற்கு போதுமானவர். He will touch you and he will heal you. 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே வாழ்ந்த ஒரு ஊழியரை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். We will tell you about a man of God who lived in the end of 18th and in the beginning of the 19th century. அவருடைய பெயர் ரெவரண்ட் ஜான் ஜி லேக் என்பது. And his name is Reverend John G. Lake. அவருடைய தகப்பனாருக்கு 16 குழந்தைகள். And his father had 16 sons and daughters. அவர் ஞாயிற்றுக்கிழமையானால் கோயிலுக்கு போகிற ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். He was a Christian who goes to church only on Sundays. அதுவும் சில நாட்கள் போவார்கள், சில நாட்கள் போக மாட்டார்கள். But he is not a regular person who goes to the church. He goes occasionally. அவங்க வாழ்க்கையில ஒரு புயல் வீச ஆரம்பித்தது. So then he had to witness a storm in his life. அவரோடு கூட பிறந்த அவருடைய சகோதரர்கள் 8 பேர் மாறி 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 நோய்வாய்ப்பட்டு மரிக்க ஆரம்பித்தார்கள். That his own brother and sisters, they had to die one after other. So 8 brother and sister, they were dead. ஜான் ஜிலேக் ரட்சிக்கப்படுவதற்கு முன் இது நடந்தது. And this was something that happened before he came into the love of Christ. தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தில் வித்தியாசமான நோய் வந்து தாக்க ஆரம்பித்தது. And the sickness and illness came in different kind of forms, in different situations and in different times in their life to different people of their own family. மீதம் இருந்த சகோதரர்களில் ஒரு சகோதரனுக்கு சிறுநீரகத்திலே இரத்தம் வழிய ஆரம்பித்தது. And also that another person was also affected in his small intestine. இன்னொரு சகோதரிக்கு மார்பக புற்றுநோய் உண்டானது. And the other sister had a breast cancer. இன்னொரு சகோதரிக்கு உதர ஊறல் நிற்காமல் போய் கொண்டே இருந்தது. And the other had a dysentery that never stopped. இந்த கிறிஸ்தவ குடும்பம் அல்லோலப்பட ஆரம்பித்தது. And now this Christian family, it went into so many things that were not able to be bared by them. இவர்களுக்கு சமாதானம் இல்லை. They had no peace in life.
அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. They had no happiness. இப்பொழுது என்ன செய்வதென்று இவர்களுக்கு விளங்கவில்லை. And that they do not have an idea or they do not know what has to be done next. இப்பொழுது ஜான் ஜி லேக் சிகாகோவில் நடைபெற்ற ஒரு தெய்வீக சுகமளிக்கிற கூட்டத்துக்கு போனார். And now this John G. Lake, he goes to a divine healing meeting that was held in Chicago. அவருடைய சகோதரரை அழைத்து கொண்டு போனார்கள். He took his brother along with him and he went to the meeting that took place in Chicago. அவருடைய சகோதரர் அங்கே கர்த்தரால் தொடப்பட்டு அந்த சிறுநீரக தொற்றிலிருந்து பூரண சுகமடைந்தார். There his brother was touched and he was miraculously healed. 100% சுகமடைந்தார். He was completely healed. அடுத்தது அவருடைய சகோதரியை அழைத்து கொண்டு போனார்கள். Next he took his sister along with him to the meeting. அவர் மார்பக புற்றுநோயிலிருந்து பூரண She சுகமடைந்தார்கள். was completely cured and she was completely delivered from the breast cancer. அடுத்து இன்னொரு சகோதரி அவர்களுக்கு உதரப்போக்கு நிற்காமல் போய் கொண்டே இருந்தது. And then there was another sister who had the same problem. அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள். கர்த்தர் அவர்களை தொட்டார். அவர்களும் ஒரு தெய்வீக சுகத்தை விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். When the Lord touched them, she also, she was also blessed with a complete, healing. இந்த ஜான் ஜிலேக் இப்பொழுது தொடப்பட்டார். And now that he's been touched, அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மனுஷனாக மாறிவிட்டார். he became a man of God and he was completely touched by the Lord. இன்னைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் தேவனுடைய தெய்வீக சுகத்தை நம்புவதில்லை. Today many people of God do not believe on the divine healing. ஆண்டவருடைய தெய்வீக சுகத்தில் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை தோத்திர விசுவாசிப்பதில்லை. Many people, they do not believe the power that is residing in the divine healing. பாருங்க, இப்ப ஜான் ஜிலேக் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டார். இப்பொழுது அவர் தோத்திர கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து விட்டார். Now that John G. Lake, he surrendered his life into the hands of the Lord and he started to believe him. திடீரென்று அவருடைய மனைவி இப்பொழுது நோய்வாய்ப்பட்டார். And that his wife also falls sick. அவருடைய மனைவிக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம். She had some problem in the heart. கூடாததற்கு இப்பொழுது காசநோய் ப்ராப்ளமும் அவர்களுக்கு வந்து விட்டது. And also addition, she had another problem. இந்த ஜான் ஜி லேக் இப்பொழுது சிகாகோவுக்கு போகவில்லை. And now that he stopped going to Chicago. இந்த ஜான் ஜி லேக் இப்பொழுது சிகாகோவுக்கு போகவில்லை. And now that he stopped going to Chicago. மாறாக என்ன தெரியுமா செய்தார்? So instead, what does he do? அவருடைய வீட்டினுடைய அறையிலே தன்னுடைய மனைவியை கிடத்தினார். So he made his wife reside in his own place. ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆவியிலே நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். Started to kneel and started to pray, filled with the Holy Ghost. இப்பொழுது தன்னுடைய கரத்தை தன் மனைவி மேலே வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். And now that he placed his hands on his wife and he started to pray for her. அவர்கள் மேலே தேவனுடைய அக்கினிமயமான தேவனுடைய வல்லமை இறங்கியது. And the power of the Lord came upon his wife. இப்பொழுது ஜான் ஜிலேக்குடைய தோத்திரம் மனைவி இப்பொழுது பூரண சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். And now that his wife completely, she was healed and she received a divine healing. அவங்க மேல தேவனுடைய அந்த தொடுதல் வந்தது. And the touching of the Lord came upon him. தேவன் தந்த அந்த தெய்வீக சுகத்தை 100% அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். She was completely healed and she was blessed with the divine healing. அவர்கள் துள்ளி குதித்து எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். She was very happy. She stood, she rose and she gave thanks to the name of the Lord. அதே அற்புதம் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் நடப்பதற்கு உண்மை உள்ளதா இருக்கிறது. And that same blessing can be performed in your lives too. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பரிகாரி. Because our Lord is the Lord of healer. இன்று अनेகர் பரிகாரத்தை தேடி போகிறார்கள், பரிகாரியை விட்டு விடுகிறார்கள். Today many people, they go in search of healing but then they do not give importance to the healer. வேதத்திலே ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். So we find about a king called Asa. அவன் பரிகாரியை தேடி போகவில்லை, பரிகாரங்களை தேடி போனான். So he did not go in search of the healer but he went in search for healing. அதுவரை அவன் கர்த்தருக்கு ஒரு பிரியமான தேவ மனிதனாக இருந்தான். Until that he was a man who was being loved by the Lord. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? பரிகாரங்களை தேடி போகிறான். And now that he is going in search of healing. ஆனால் பரிகாரியை தேடி போகவில்லை. But he did not go in search of the healer. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறது. there is miracle, there is healing in the name of the Lord. அந்த வல்லமை உள்ள நாமம் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வதற்கு அது போதுமானது. And this powerful name is enough to perform miracles and blessings in your life. அன்னைக்கு மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின அந்த வல்லமை உள்ள யெகோவா ரஃபாவாகிய அந்த நாமம் இன்றும்
கிரியை செய்து கொண்டிருக்கிறது. The powerful name Jehovah Rapha, which performed a miracle to the people of Israelites by turning the bitter water into a sweet one, that Lord is powerful enough to perform a miracle in your life and in my life. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். If you believe, then you will see the miracles being performing on you. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். If you believe, then so shall it be. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். From the book of Mark chapter 5 verses 25 onwards till verses 29. அப்பொழுது அங்கே 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். And a certain woman which had an issue of blood for 12 years was there. அவள் தன்னுடைய ஆஸ்தி முழுவதையும் விற்று வைத்தியர்களுக்கு கொடுத்து விட்டாள். She sold all that she had and she gave it to the doctors. ஒரு வைத்தியர் அல்ல, பல வைத்தியர்களை சந்தித்தாள். She did not meet one doctor, but she met almost all the doctors. ஆனால் எந்த ஒரு வைத்தியனாலும் அவளுடைய வியாதிக்கு ஒரு பரிகாரம் செய்ய முடியவில்லை. But no doctor was able to find a remedy or give her a solution to the problem she had. அப்பொழுது அந்த வழியா இயேசு கிறிஸ்து வருகிறார். That is when the Lord is coming by way. அவளுக்கு எழுந்து நிற்க நடக்க பலன் இல்லை. She has no strength to stand up, to rise and to walk and to go and meet him. ஆனால் அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. But she had a strong faith in her. பரிகாரி வருகிறார், அந்த பரிகாரியை நான் தொட்டால் சுகமாவேன். That there is a healer who's coming by. If I go touch him, then for sure I will receive a healing. This is what she strongly believed. அவள் தவழ்ந்து போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். She crawls and goes and reaches the garment of Christ. ஆண்டவருடைய சரீரத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் 12 வருஷமாய் பெரும்பாடு இருந்த அந்த சகோதரியை தொட்டு சுகப்படுத்தியது. And a power, it came out of the garment of the Christ, and it touched the women who had a problem of the issue of blood for 12 years. அதே அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். And the same blessing is for sure it will perform in your lives. அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடைபெற போதுமானது. And you will also witness such blessings and such miracles being performed in your lives. ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். But all that you have to do is you have to have faith. உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. Because it is your faith that will save you. ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னால் உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. And the Lord looked down to her and said, it is your faith that saved you. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3லிருந்து 11வது வசனம் வரைக்கும் வீட்ல போய் வாசித்து பாருங்க. From the book of Mark chapter 2 verses 3 onwards till verses 11. இங்கே ஒரு 4 பேருக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க. So look at the belief that 4 people had here. அவர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை கண்டார்கள். So they looked at a man of palsy. அந்த திமிர்வாதக்காரனை இப்பொழுது பார்த்தபோது ஒரு வியாதியஸ்தன் என்று அவனை விட்டு விடவில்லை. They did not look into him and they did not leave him just because he was sick. அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? So what did they do? அவனை தூக்கி சுமந்தார்கள். They took him and they bore him. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றாய் இருந்தது. Their aim and goal was one. எப்படியாகிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு போய் இவனை கிடத்தி விட வேண்டும். That they had to somehow pick him and put him into the feet of the Lord. ஏனென்றால் அவருடைய பார்வைப்பட்டால் போதும், அவருடைய கைப்பட்டால் போதும், அவருடைய வார்த்தை வெளிப்பட்டால் போதும் இவன் சுகமடைந்து விடுவான். Because they believed that his word, his sight is enough to heal this man. ஆனால் இப்பொழுது ஒரு ஜனக்கூட்டம் இப்பொழுது தடையாய் இருக்கிறது. But now that there is a huge crowd of people standing by the Christ and they stand as an obstacle here. ஆனால் அந்த தடையை அவர்கள் பெரிதாக எண்ணவில்லை. But now they did not consider the obstacle to be a great thing. இப்பொழுது மேற்கூரையை பிரித்து ஆண்டவருடைய பாதத்தில் அவனை இறக்கி விட்டார்கள். They are removing the roof of the tent and they are bringing him through that. நடந்தது என்ன? So what happened? நடந்தது என்ன? What happened? ஆண்டவர் அவனை சுகப்படுத்தினார். The Lord healed him. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். The Lord said to take your bed and walk. முதலாவது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. He said all your sins are being forgiven. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். The Lord says take your bed and walk. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, ஆண்டவர் உங்களுக்கு மாத்திரமல்ல, not only to you, நீங்கள் அழைத்து செல்லுகிற மற்ற வியாதியஸ்தர்களையும் அவர் தொட்டு சுகப்படுத்துவார். the Lord will heal all the people that you are taking by. ஆண்டவராலே அது முடியும். And that is possible for the Lord. அந்த 4 பேரும் அதை தான் செய்தார்கள். And that is what has been done by the 4 people. இதுதான் ஒரு சுவிசேஷ ஊழியம். And this is how you tell the gospel. இந்த பரிகாரி செய்கிற அடுத்த காரியத்தை பாருங்கள். So look at next, what does the healer perform? நமது சரீரத்தை அவர் புதுப்பிக்கிறார். He restores the body.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். From the book of Isaiah chapter 38 verses 5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பன் தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டியிருக்கிறேன். Go and say to Ezekiel, thus saith the Lord, the God of David thy father, I have heard the prayer, I have seen thy tears, behold, I will add on to days to thy 15 years. இப்பொழுது இங்கு எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். Here we come across a king called Ezekiel. இவன் ஒரு பக்திக்குரிய ஒரு ராஜா. He is a righteous, a faithful king. இவன் ஆண்டவரை உண்மையாய் தேடினான். He, seeked on to the Lord faithfully. ஒரு நாள் வந்தது, A day came in his life அவன் வியாதிப்பட்டு போனான். that he falls sick. அவனுக்கு கேன்சர் போன்ற ஒரு தீராத ஒரு வியாதி வந்து விட்டது. He, had to go through a dreadful, disease like cancer. இப்பொழுது தீர்க்கதரிசியாகிய ஏசாயா போய் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறான். And now here the prophet goes and looks on to the king and says, ராஜா, நீ சாக போகிறாய். he tells king, you're gonna die. உன் வீட்டு காரியத்தை எல்லாம் நீ சரி செய் அப்படிங்கிறார். He tells, look after all the things that are to be done in your house. உடனே அந்த எசேக்கியா அதை கேட்ட உடனே, On hearing to this, King Ezekiel, இப்பொழுது எசேக்கியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். he, starts to pray. எப்படி ஜெபிக்கிறான்? So how does he pray? கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். He starts to cry. இப்பொழுது நடந்தது என்ன? So what happened? இந்த எசேக்கியாவை கர்த்தர் தொட்டார். The Lord touched Ezekiel. எசேக்கியாவை கர்த்தர் தொட்டார். The Lord touched the king. அவனுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். And the Lord, added 15 years in his life from then. இப்பொழுது அவன் பூரண சுகமடைந்து விட்டான். And now that he's been given a complete healing. அந்த எசேக்கியாவுக்கு அற்புதம் செய்தவர் நமக்கு அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். The Lord who performed a great miracle, a great healing in the life of Ezekiel is worthy to do that to you and to me. நமது சரீரத்தையும் அவர் தொட்டு சுகப்படுத்துகிற தேவன். He will touch us and he will heal us and he will restore us. மத்தேயு 8வது அதிகாரம் 16 17 வாசித்து பாருங்க. From the book of Matthew chapter 8 verses 16 and 17. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சுஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. When the even was come, they brought unto him many that were possessed with devils, and he cast out the spirit with his words and healed all that were sick, that it might be fulfilled with the word was spoken by Isaiah the prophet, saying himself took our infirmities and bare our sickness. அன்னைக்கு சரீரத்திலே சுகவீனமாய் இருந்த அநேக பிணியாளிகள் இருந்தார்கள். So there were so many people who were sick those days. இன்றும் இருக்கத்தானே செய்கிறார்கள். And today also people remain so. அவங்களை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர்ட்ட கொண்டு வந்தாங்க. So they brought all such people to the Lord. நடந்தது என்ன? So what happened? ஆண்டவர் அவர்களை சுகமாக்கினார். The Lord, healed them. அவர் குணமாக்குகிற தெய்வம். He is the Lord who healeth thee. சங்கீதம் 103:3 வாசித்து பாருங்கள். From the book of Psalm chapter 103 verses 3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார். Who forgiveth all thine iniquities, who healeth all thy diseases. நம்முடைய நோய்களை அவர் குணமாக்குகிற தேவன். He is the Lord who healeth all our diseases. அவர் பரிகாரி. He is the healer. அவரை நம்புங்க. Trust him. அவரை நம்பும்போது ஒரு அற்புதத்தை நாம் பெற முடியும். When you trust him, you will see a miracle. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதியா இருந்தாலும் அதை விலக்க கர்த்தருடைய நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. No matter what disease you have, the Lord is a God who is a healer. He will heal you. யாத்திராகமம் 15:26 இதை தான் நாம் வாசிக்கிறோம். From the book of Exodus chapter 15 verses 26. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். That I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 வாசித்து பாருங்கள். From the book of Luke chapter 10 verses 10. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. And nothing shall by any means hurt you. லூக்கா 10:19 சொல்லுகிறது. From the book of Luke chapter 10 verses 19. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. And nothing shall by any means hurt you. இன்னைக்கு பலவிதமான வியாதிகள் ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. So there are so many diseases that are coming by.
இன்னைக்கு விஞ்ஞானிகளுக்கே ஒரு சவாலா இருக்கிறது. Even the scientists found it challenging. மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு ஒரு சவாலா இருக்கிறது. And this continues to be a challenge even to the people who are in the medical field. இப்பொழுது வந்திருக்கிற இந்த வைரஸ் அடிக்கடி உருமாறிக்கொண்டே இருக்கிறது. And this virus, it's it tends to change or it tends to transform its strain. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord is telling, உன்னை அவராலே காப்பாற்ற முடியும். He can save you. சங்கீதம் 91:10 வாசித்து பாருங்கள். From the book of Psalm chapter 91 verses 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. There shall no evil befall thee, neither shall any plague come near thy dwelling. இப்படிப்பட்ட வாதை நோய்களுக்கெல்லாம் கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். The Lord will safeguard you from all plagues and all that is harming others. அவராலே சுகமாக்க முடியாத ஒன்று இல்லை. There is nothing that the Lord can never heal. வஸ்திரத்தை தொட்டவள் சுகமடைந்தாள். The woman who touched his garment was healed. அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள். Many people were healed by the sight. அது அன்றோடு முடிந்து விடவில்லை. And all these miracles did not stop then. இன்றும் அவருடைய வசனத்தை அவருடைய நாமத்தை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்குது. And even today for the people who believe in his name, the miracles are being performed. நீங்கள் அவருடைய நாமத்தை நம்பினால் ஒரு அற்புதத்தை பெறுவீர்கள். If you believe in his name, then you will see the miracles being performed. இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். If you cry unto the name of the Lord, Lord heal me, then the Lord will give you healing. அவரால் செய்யக்கூடாதது செய்யக்கூடியது என்பதே கிடையாது. There are nothing that the Lord can do and the Lord cannot do. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். If you believe, then you will see great things. இந்த மாதத்திலே நீங்கள் ஆண்டவருடைய தெய்வீக சுகத்தை பெற போகிறீர்கள். This month you are going to receive a divine healing. நான் தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கிறவன். We are someone who believe in divine healing. நான் தெய்வீக சுகத்தை நம்புகிறவன். We are someone who believe in divine healing. தெய்வீக சுகத்தை பெற்று என் வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன். And we have experienced divine healing in our lives. இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றி உங்களுக்கு சுகம் தருவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். The Lord is worthy enough to give you healing in this month. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். If you believe, then you will see great things. அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவர், The Lord who transformed the bitter water into a sweet one. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான எல்லா அனுபவத்தையும் கர்த்தர் தித்திப்பாக மாற்றுவார். The Lord will transform all the bitter experiences in your life and he will make them into a great blessing. கசப்பான அனுபவங்களை சுவை உள்ளதாக மாற்றுவார். He will turn all the bitter experiences into a sweet one. நீங்கள் ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும். You have to do one thing. நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். You have to give praise to the name of the Lord. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். You have to give praise to the name of the Lord. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புரவாக வேண்டும். You must compromise yourself in the presence of the Lord. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். And now that we are going to pray for you, ஆண்டவருடைய தெய்வீக சுகமளிக்கிற கரம் உங்கள் மேல் இறங்கி வர the போகிறது. divine healing of the Lord is going to come upon you. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, Dear Lord, இந்த வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் இன்று அநேகர் இருக்கிறார்கள். there are so many people who are being affected by this deadly strain. இந்த கொரோனா வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு அநேகர் சரீரத்திலே பலவீனப்பட்டிருக்கிறார்கள். And that many people are going through so many sickness and so many pain in their body. இந்த ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. Lord, touch and heal them in this time that we pray. அவருடைய பலவீனங்கள் மாறுவதாக. Let their sickness be taken away. இன்னும் இந்த சத்தத்தை இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக. Let there be a miracle performed to every people who have joined us this far. எப்படிப்பட்ட வியாதி பலவீனங்கள் சுகவீனங்கள் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. No matter what kind of disease or sickness or illness that they're going through, Lord, touch them and heal them. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினவர் இவருடைய வாழ்க்கையை நீர் மதுரமாக மாற்றுவீராக. The Lord who transformed the bitter water into a sweet one, transform their lives. முழு உலகத்திலும் கொரோனா வைரல் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. Lord, touch and heal every people in the whole of the world who have been affected by this deadly strain. இந்த கொரோனா வைரல் தொற்றிலிருந்து முழு உலகத்தையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் மாநிலத்தையும் எங்கள் மாவட்டத்தையும் நீ காப்பாற்றுவீராக. Lord, safeguard our country, our state, a place where we are from this deadly strain. உம்முடைய அற்புதத்தை காண நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். Lord, we are waiting to see a miracle from you. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். And this is a wonderful day. நேஷனல் டாக்டர்ஸ் டே. And it's a National Doctors Day. இந்த நேஷனல் டாக்டர்ஸ் டேல நாங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். On this National Doctors Day, we pray for all the doctors that are in our
இந்த கொரோனா வைரல் தொற்றினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்த அநேக மருத்துவர்கள் இன்னைக்கு மரித்து விட்டார்கள். Many doctors who helped these people, they are dead. அவருடைய குடும்பங்களை எல்லாம் நீர் ஆறுதல் படுத்துவீராக. Lord, touch and heal such families. மருத்துவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் பாதுகாக்கும்படி இயேசப்பா உங்க நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray in your name to touch and heal them and to safeguard them and their families. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். Continue to glorify your name. கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். We give all glory and honor into you. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு செய்ய போகிற மகிமையான மகத்துவமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். We give thanks to all the great things that you're going to do. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. In the name of the Lord we pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மறவாதே. ஆமென். Bless the Lord of my soul and all that is within me. Bless his holy name. Bless the Lord of my soul and forget not all his benefits. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. இந்த நாள் நேஷனல் டாக்டர்ஸ் டே. And it's a National Doctors Day. நம்முடைய மருத்துவர்களை நாம் நினைப்போம். We will continue to remember the doctors in our prayers. அவர்கள் முன்கள பணியாளர்களாக நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். They stand in the front line and they are helping us. அவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக சில நிமிஷங்கள் நாம் ஜெபம் பண்ணுவோம். We will promise to ourselves to pray for them and their families. கர்த்தர் நிச்சயமாகவே அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். The Lord will bless them for sure. இம்மட்டுமாய் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless each and every people who are joining us this far. God bless you. God bless you.